இன்னைக்கு நம்ம ஸ்பைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற டிஸ்க் டீஜெனரேஷன் கிரேட பத்தி பேசுவோம். நம்ம ஸ்பைனுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிற இன்டர்வெர்டபிரல் டிஸ்க் இது நம்ம மூவ்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரு குஷன் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. ஆனா இது நம்ம ஏஜ் ஃபேக்டர், லைஃப் ஸ்டைல் பிளஸ் பாஸ்டர் தப்பா இருந்து வெயிட் தூக்குறது மூலியமா இந்த டிஸ்க் எல்லாமே டீஜெனரேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பிளஸ் என்ன அப்படின்னா நம்ம பாடியில வாட்டர் கண்டென்ட் கம்மி ஆகுறப்ப நம்ம டிஸ்க் எல்லாம் வறட்சி அடைஞ்சு டீஜெனரேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க இதுல உள்ள கிரேடை பத்தி பார்க்கலாம். ஸோ கிரேட் 1 வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லா இருக்கும், ஸ்பைன்ல எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. கிரேடு 2 ஸ்லைட்டா டீஹைட்ரேஷன், அதாவது வறட்சி தன்மை அடைய ஆரம்பிக்கும். பிளஸ் என்ன அப்படின்னா டிஸ்கோட ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கிரேடு 3 மாடரேட் டீஹைட்ரேஷன், நம்ம டிஸ்க் எல்லாம் ஷ்ரிங்க் ஆகி பல்ஜ் வர ஸ்டார்ட் ஆகும். கிரேடு 4 பல்ஜ் ஆகுறது மூலியமா நர்வ் கம்ப்ரெஷன் ஆக ஸ்டார்ட் ஆகும். கிரேடு 5 இது சிவியர் டீஹைட்ரேஷன். பிளஸ் என்ன அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் சுத்தமாவே இருக்காது, நர்வ் கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் ஆயிரும், பல்ஜில் ப்ரொட்ரூஷன் எஸ்ட்ரூஷன் சொல்லி ஹெர்னியேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ண பிசியோதெரப்பியில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பாஸ்டரை நம்ம கரெக்ட் பண்ணணும். பிளஸ் என்ன அப்படின்னா ரிஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஸோ சர்ஜரி தான் பண்ணணும் தீர்வுக்கு வந்துட்டீங்களா? அது தீர்வே கிடையாது. உங்க தீர்வு எல்லாம் எங்க இருக்குன்னா நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. ஸோ நம்ம பிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி இப்பவே உங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி 100% உங்க ரிசல்ட்டை மாத்துங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.